ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் ஸ்காட்லாந்து தமிழச்சி. இன்னைக்கு ஒரு சூப்பரான விளாக் பார்க்க போகிறீங்க. நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த விளாக் தான் இது. நாங்கள் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து எங்கே போய் வாங்குகிறோம், இங்கே விலைவாசிலாம் எப்படிலாம் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம மோரிசன் அப்படின்ற ஒரு சூப்பர் மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம். இது யூகேலேயே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சூப்பர் மார்க்கெட். இதுக்குள்ளே போய் தான் இன்றைக்கி நம்மளோட கிராசரிஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்க போகிறோம். ஜென்ரலாக நம்ம ஊரில் கிடைக்கிற வெஜிடபிள்ஸோட ப்ரைஸஸ்லாம் இங்கே எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். பிங்க் லேடி, இது ஃப்ரூட் மல்டிபிளி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஒன்று ஒரு ப்ரைஸ் இருக்கும். சிலது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், சிலது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதான் பிங்க் லேடி 2.80. இந்த கிரேப்ஸ் எனி 2 for 3 pounds. 2 பாக்ஸ் நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரீன் இல்லை பிளாக் கிரேப்ஸ் இல்லை, இந்த மாதிரி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வரும். இது வந்து 2 பாக்ஸ் எடுத்திங்கன்னா 3 pound ஆஃபர்ஸ் இருக்கும். ஸ்ட்ராபெரி, எங்கள் ரித்துக்குட்டியோட ஃபேவரட் ஸ்ட்ராபெரி, 230. நம்மளோட கொரியன் முன்னாடி எல்லாம் 1 பவுண்டு கிடச்சிட்டு இருந்துச்சுங்க. இப்போ இதுவும் விலை ஏறிடுச்சு. இந்த ஒரு பஞ்சு 125 ரூபாய். அவ்வளோதான். அப்படி இல்லை இந்த மாதிரி நம்ம வந்து செடி எடுத்துக்கலாம். இது ஆனால் வளராது பெருசா. கார்லிக் வந்து இது 160p, 60 ரூபாய். சின்ன கார்லிக் 95p வருது, 95 rupees. இது பார்த்தீங்கன்னா சாலட். ஜஸ்ட் இது அப்படியே போட்டு இந்த சாஸ் உள்ள மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ரெட் ஆனியன் தாங்க நான் எடுப்பேன். இதுதான் கொஞ்சம் காரமாக இருக்கும். இது வந்து 1 kg 95p, 100 rupees நம்மளோட இந்தியன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா. இது வந்து ஒயிட் ஆனியன், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இது மோஸ்ட்லி நான் எடுக்க மாட்டேன். இந்த ரெட் ஆனியன் தான். ஒயிட் ஆனியன் பார்த்தீங்கன்னா 99p. நமக்கு இதுதான் பெஸ்ட். சாலட் டொமேட்டோ 6 பீஸ் வரும், 95p. இது ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும், 95 rupees. காலிஃப்ளவர் வந்து ஒரு பெரிய காலிஃப்ளவர் 95p. இதுவும் வந்து கார்டு ப்ரைஸ் தனியாக இருக்கும், நான் ரெகுலர் ப்ரைஸ் தனியாக இருக்கும். கார்டு வச்சுருக்கவங்களுக்கு 75p, கார்டு இல்லைன்னா 1 pound 19p, 120 rupees வருது. இதுதான் நான் எடுக்கிற பேக்கிங் பொட்டேட்டோ. இது வந்து 1.85, 200 rupees வரும். இங்கே பால் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கும். ஹோல் மில்க், இது வந்து ஆர்கானிக் மில்க், இது பார்த்தீங்கன்னா செமி ஸ்கிம்டு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். நம்ம மோஸ்ட்லி அந்த ப்ளூ கலர் ஹோல் மில்க் தான் எடுப்போம். இங்கே இருக்கு இந்த இதுதான் ஹோல் ஸ்காட்டிஷ் மில்க் தான். இதுதான் நம்ம எடுப்போம். கொஞ்சம் ஃபேட்டோடு வரும். இதோட ப்ரைஸ் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். நான் யூஸ்வலாக நான் வந்து 2 liters இல்லைன்னா 4 liters அந்த மாதிரி மொத்தமாக எடுப்பேன். இந்த ப்ரைஸ் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு கீழே கொடுக்குறேன். ஆயில்ஸ் இருக்கும், சன்ஃப்ளவர் ஆயில், ஆலிவ் ஆயில். சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 325 ரூபாய் வருது 1 லிட்டர். இதெல்லாம் ஆலிவ் ஆயில். இங்கே வந்து மோரிசன் கார்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது எப்படின்னா நம்ம வந்து இங்கே வாங்க பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஏறும்போது நமக்கு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு கம்மியாக ஆஃபரில் கிடைக்கும். ஸோ அதுக்காக அந்த கார்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ரெகுலராக எந்த ஷாப்புக்கு போய் நம்ம வாங்குறோமோ அதுலேருந்து நம்ம கார்டெலாம் ஒன்று வச்சு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். வாட்டர் மிலான் இவ்வளோதாங்க சைஸு. அது பேபி மிலான் 230 rupees. கிருணிப்பழம் தானே இது, கிருணிப்பழம் மாதிரியே இருக்குது. இது வந்து 180 rupees. மாங்காய் பாருங்க, 1 pound, ஒரு பீஸ் 1 pound. யாராவது இந்தியாவிலேருந்து புதுசாக யூகே ஸ்காட்லாண்டுக்கு வரீங்க அப்படின்னா இந்த
இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டே வர வேண்டாம். ஏன்னா நான் வரும்போது ஒரு 1 kg இது மட்டுமே போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இந்த கல் இங்கேயே இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஷாப் ஆஃபர் வந்து 9 pounds. ஸோ நீங்கள் வாங்கிட்டு வர வேண்டாம், இங்கேயே எடுத்துக்கலாம். சில டைம் இந்த மாதிரி ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸும் வாங்கலாம். இதில் வந்து காலிஃப்ளவர், பீஸ், பீன்ஸ், ப்ராக்கோலி இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்டீம்டு ரைஸே இருக்குது. வந்து ஆல்ரெடி குக் பண்ண ரைஸ், ஒயிட் ரைஸ். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பைனாப்பிள் 1 pound 100 rupees. இவ்வளோ தாங்க இருக்குது. தேங்காவும் அதே தான், 1 pound 100 ரூபாய். என் கூட நானே பேசி எனக்கு நானே தைரியம் சொல்லிக்கிட்டு எதை பார்த்து கண்ணாடியில் என் முகத்தை பார்த்து சீப்பாக கிடைக்கிற நிறைய விஷயத்தில் இதுவும் ஒன்றுங்க. இங்கே கேரட் பாருங்கள், கிட்டத்தட்ட 1 kg இருக்குது. 65p தான். நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்கிறது ஆஸ்டா சூப்பர் மார்க்கெட்டுங்க. இங்கே நான் மோஸ்ட்லி சிக்கனும் எக்கும் எல்லாமே நான் இங்கே தான் எடுப்பேன். எக்கில் மட்டுமே எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து கேஜ் ஃப்ரீ எக்ஸ் இல்லை ஃப்ரீ ரேஞ்ச் எக்ஸ் அப்படின்னு நிறைய வெரைட்டி இருக்கும். அது வந்து எக்கோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. நான் இந்த ட்ரே எக்ஸ் தான் எடுப்பேன். இதில் வந்து 30 எக்ஸ் வரும். இது மீடியம் சைஸ் எக்ஸ். 4 pounds வரும் 30 எக்ஸ். அடுத்தது வாங்க சிக்கன் வாங்குறதுக்கு போகலாம். இங்கே சிக்கன்லாம் வந்து லைவாக நம்ம முன்னாடி கோழியை உரிச்சு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்படி தான் பேக் பண்ணி வரும். ஆல்ரெடி வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணி பேக்டாக வரும். இதில் சிக்கனில் வந்து நமக்கு பார்ட்டாக தனித்தனியாக கொடுத்துருவாங்க. தை வேணுன்னா தை தனியாக இருக்கும், ட்ரம் ஸ்டிக் வேணுன்னா தனியாக இருக்கும். அந்த மாதிரி வந்து எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இல்லை முழு சிக்கனாக வேணும்னாலும் அதுவும் இருக்கும், அதை நம்ம எடுத்துக்கலாம். மோரிசன்லேயும் ஃபிஷ் எல்லாம் இருக்குங்க. அங்கே நான் மோஸ்ட்லி வாங்கினதில்லை. ஒன்று நம்ம தமிழ் கிராசரி ஷாப் போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஃப்ரோசன் ஃபிஷ்லாம் வரும். நம்ம ஷீலா மீன் எல்லாமே வந்து ஃப்ரோசனில் வரும். அந்த மாதிரி ஐட்டம் வாங்கிடுவோம். இல்லைன்னா ஃப்ரெஷ் சீ ஃபுட் வந்து கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்கும், அங்கே போய் எடுத்துருவோம். நான் மோஸ்ட்லி வீக்லி ஷாப்பிங் தாங்க முடிச்சிருவேன். வீக்லி வந்துட்டு ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா 150 200 வரைக்கும் 200 pounds வரைக்கும் உங்களுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அப்ராக்சிமேட்டாக தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ஃபேமிலிக்கு வந்து தேவைகள் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்துட்டு 200க்குள்ளே தான் அந்த பட்ஜெட் வரும் ஒரு வீக்குக்கு. 4 லெமன் வந்து 69p எடுக்கிறேன் அப்படின்னா 60-70 rupees. எல்லாம் பிளாஸ்டிக் பூ எது ரியல் பூ எதுன்னே நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லாமே அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் தான் வாங்கி சாமிக்கு போடுறதெல்லாம் நாங்கள் பண்ணுறது. இங்கே இருக்க எல்லா சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி செல்ஃப் செக் கவுண்டர் ஒன்று இருக்கோங்க. நம்ம வாங்குற ஐட்டம்லாம் நம்மளே வந்து பில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஹெல்ப் வேணும்னாலும் அந்த கவுண்டரும் இருக்கும். ஓகே, ஃபைனல் நம்மளோட ஷாப்பிங் முடிச்சாச்சுங்க. நாங்களும் இங்கே செல்ஃப் செக் பண்ணிவிட்டு வெளில போகிறோம். இப்போ டைம் ஒரு 4:30 to 5 தாங்க ஆகுது. ஆனால் எவ்வளோ இருட்டாயிடுச்சு. இன்னும் வின்டர் ஸ்டார்ட் ஆகி போக 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 3 o'clockலாம் இந்த மாதிரி தான் இருட்டாக இருக்கும். இங்கே இப்படி தான் எங்களோட லைஃப் போயிட்டுருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.